வணக்கங்களே, கடவுளோட டிவி நேயர்களுக்கு லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 30ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்து பாருங்கள், ராசிக்கு பார்க்குற லக்னத்து பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது புது பலங்கள், அதுக்கப்புறம் தசாபுத்தி பலங்கள். உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். வணக்கம் நேயர்களே, அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ எல்லா வளமும் பெற ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். இப்போ பார்க்க போகிறது மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதி செவ்வாய் வக்கரமாக நாளில் இருக்காருங்க. ஸோ நாளில் இருந்த சனியுடைய சாரத்தில் போகும்போது நல்ல லாபங்கள்லாம் இருந்தாலும் சின்ன சின்ன ஒரு மனக்கலக்கங்கள், தாயாருக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன அவமானங்கள், பிடிவாதங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். பட் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராது. ஏன்னா அது சனியுடைய சாரத்தில் சனி 11 இருக்கும்போது லாபங்கள் எள்ளி தரதில் எந்த வித ப்ராப்ளமும் இருக்காது, எல்லாமே வெற்றியாக தானே. பட் ஆனால் மன உளைச்சலையும் மனசில் சின்ன சின்ன மன காயங்களையும் ஏற்படுத்தும். ஸோ அதுதான் உள்ள ப்ராப்ளமே. ஏன்னா ஒரு நீச்ச கிரகம் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ஸ்க்ராச்சஸை ஏற்படுத்துங்க. ஸோ அதோடு பட முடியாது. அது மேஜராக யாருக்கெல்லாம் பண்ணணும் போது யாருக்கெல்லாம் செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதும் ஸோ அவங்களுக்கு தான் மேஜராக பாதிப்புகள் இருக்கும். மற்றவங்களுக்கு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 இருக்கிறது பெரிய ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஏதாவது திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏதாவது ஒரு பெரும் பணம் எதிர்பார்த்தீங்களாலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. குரு சுக்கிரன் மட்டும் பெரும் பணம் இல்லை, சனி சுக்கிரன் ஒரு நல்ல ஒரு பணத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதி மற்றும் 6ஆம் அதிபதியான புதன். ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் போயிட்டுருங்க. ஸோ 8ல் போகும்போது என்ன மாதிரி விஷயங்களுக்கும் அதுவும் சனியுடைய சார்ந்தமும் விபரீத ராஜயோகங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா எனக்கு 3, 6, 8, 11 போதே வேலை மாற்றம், ஏதாச்சும் ஒரு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதில் ஜம்ப் அடிக்கும்போது பெரிய பணம் வர்றது, பெரிய ஒரு பதவியில் போய் உட்கார்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். ஏதாவது பெரிய கடன் கேட்டுனாலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், ஒரு சொத்துக்கள் விற்பனையாகி ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நடக்குதுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ல் உள்ள செவ்வாய். ஸோ 4ல் உள்ள செவ்வாய் நீச்சமாக இருக்கும். கொஞ்சம் தாயாருக்கும் உங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடுகள், கொஞ்சம் சின்ன சின்ன பிடிவாதங்கள், ஈகோ கிளாஷஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி சந்திரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ல் ட்ராவல் பண்ணும்போது எல்லாமே சிறப்பாக இருக்கும். மற்றபடி எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கு 5ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 5ஆம் அதிபதி சூரியன் 9ல் இப்போ சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும், 9, 11 வெளிநாட்டில் இருக்கணும், ஒரு பெரும் பணம், குழந்தைகளுக்கு ஒரு வெளிநாட்டு கல்வி, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். வெளியூரில் போய் குழந்தைங்க படிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா ஒரு 8ல் இருந்தாலும் 11ஆம் அதிபதியுடைய சாரத்தில் இருக்கும்போது பெரும் பணம், பெரும் ஒரு அதிர்ஷ்டம் மூலியமாக ஒரு பெரிய பதவி உயர்வு கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா லோன், ஒரு பெரிய லோன் கட்டியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதி சுக்கிரன் 11ல் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. கணவன் மனைவிக்கு நல்ல சந்தோஷம், குதூகலங்கள்லாம் நடப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 8ஆம் அதிபதியான செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருந்து அது 11ஆம் அதிபதியான சனியுடைய சாரத்தில் போகும்போது திடீர் ராஜயோகம், திடீர் சொத்துக்களால் லாபங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் மனதில் காயங்கள் இருக்கணும், கண்டிப்பாக காயங்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது, கொஞ்சம் பார்த்துருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் அதிபதியான குரு. ஸோ 9ஆம் அதிபதியான குரு 2ல் இருந்து அது வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் பிடிவாதங்கள் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ சுக்கிரனுடைய சாதனமும் அது 11ல் போகிறனால குடும்பத்துக்கு தேவையான பணம்லாம் சிறப்பாக இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல ஒரு அதிர்ஷ்டமான விஷயமாக நடக்க ஆரம்பிக்கும். தந்தை சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வக்கரமாக போகிறனால கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் இருக்கும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. 10ஆம் அதிபதியான சனி 11ல் இருக்கும்போது பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, அதுவும் குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது பெரும் பணம், தொழில் ரீதியான விஷயங்கள்லையும் சரி, வெளிநாட்டு சம்மந்தமான விஷயம் ஒரு பெருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள், தந்தை சார்ந்த உறவுகளும் ஒரு பெருமானம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும், ஒரு பிரார்த்தனை தாங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள். ஸோ தசாபுத்தி பலன்கள் மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருந்த சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது அது பார்த்திங்கன்னா 5, 9, 11ங்கிற ஒரு அந்த பாவ கணக்கில் வரும்போது சிறப்பான பலன். குழந்தைகளோட வெற்றி சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் மூலியமாக பெரிய கல்வி கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள், வெளியூரில் நல்ல ஒரு விஷயங்களை ஜாயின் பண்ணுறதுக்கான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாகவும் குதூகலமாக இருக்கும். அதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மேஷ லக்னமாக சந்திர தசாபுத்தினா சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூல நட்சத்திரத்தில் திங்கட்கிழமை இருக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் வேலை சம்மந்தமான சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அதுக்கப்புறம் சிறப்பான
பலன் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தினா செவ்வாய் வந்து 4லிருந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது வக்கரமாகவும் தாயாரோட பிடிவாதங்கள் இருக்கும். மற்றபடி வந்து லாபங்கள் இருக்குமா, நிலப்படங்கள் வண்டி வாகனம் நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. வண்டி வாகனம் ஓட்டும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. ஏன்னா வந்து இந்த சனி செவ்வாயுடைய பார்வை இருக்கும்போது சின்ன சின்ன வாக்குவாதங்களாக வர்றது, கொஞ்சம் இடிக்கிறது, முதைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வரும். கொஞ்சம் பார்த்து நடத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மேஷ லக்னமாக வந்து ராகு தசாபதினா ராகு வந்து 12லிருந்து அது வந்து சனியுடைய சாரத்தில் பெருத்த லாபங்கள் எழுதி தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இப்போ வந்து அற்புதமான லாபங்கள். ஸோ அது வந்து அற்புதமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதெல்லாம் நல்ல விஷயங்கள். கொஞ்சம் வந்து வெளியூர் பிரயாணங்களால் நல்ல லாபங்கள், வெளிநாடு வெளியூரில் இருக்கவங்களும் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபதினா சிறப்பான பணங்கள் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து பெரிய பணம், அப்பா சார்ந்த விஷயங்களும் பெரிய பணம் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 6ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 8ல் இருக்கும்போது அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது பெரிய பணம், பெரிய வெற்றிகள் வருவதற்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. வேலையில் நல்ல மாற்றங்கள், வேலை மாறுவதனால் ஒரு பெரிய ஒரு திடீர் அதிர்ஷ்டம் மூலமாக பெரும்பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேஷ லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிற இடமே வந்து 6ல் இருக்காருங்க. ஸோ 6ல் வந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தந்தை சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள், இல்லை அப்பா கிட்ட வந்து வாக்குவாதமோ இல்லை அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ மற்றபடி வெளிநாட்டில் இருக்கவங்க, வெளி மாநிலங்கள் இருக்கவங்க வந்து கொஞ்சம் டாக்குமெண்டேஷன் விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். வேலை விஷயங்களும் கொஞ்சம் வந்து உஷாராக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதனால் சின்ன நெருக்கடிகள் வரும், அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர தசாபத்தினா சுக்கரன் 11ல் சிறப்பான பலன்கள், சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் இருக்கணும். ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார ஒரு இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா உபாசனை தெய்வம். ஸோ உபாசனை தெய்வங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. ஸோ இப்போ எங்களுக்கெலாம் வந்து ஜோதிடர்களுக்கு வந்து உபாசனை தெய்வம் இருந்தால் தான் வாக்குப்படிதமே வரும். ஆனால் டே டு டே லைஃப்பில் வந்து எல்லோருக்குமே வந்து அது உபாசனை தெய்வங்கிறது ரொம்ப மஸ்ட்டு. நீங்கள் வேணால் பாருங்கள், எல்லா மதத்துலேயுமே வந்து அது கம்பல்ஷனாக இது பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வந்து நிறைய பேர் வந்து அதை ஃபாலோ பண்ணுறோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-12% வந்து ஃபாலோ பண்ணால் பெரிய விஷயம். மற்றவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஒரு சில ரிலீஜியனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த வைப் வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன் உபாசனை நமக்குன்னு ஒரு தெய்வம் வேணும்னா, எப்படி 3 வேளை சாப்பாடு முக்கியமோ அது மாதிரி இறை வழிபாடு ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இறைவனை வந்து நமக்குள்ளே கொண்டு வரணும். ஏன்னா வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் படம் பார்க்குறோம், சீரியல் பார்க்குறோம், எதுக்கோ ஸ்பெண்ட் பண்ணுறோம், அரட்டை அடிக்கிறோம். பட் இறைவனை வழிபாடு பண்ணோன்னா அதுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறோம். ஸோ இது எவ்வளோ மட்டமான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ நமக்கு வந்து இயக்கமே இறைவன் தான். ஸோ இறைவன் வந்து எப்படி வழிபாடு பண்ணால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வம் என்னவோ, இப்போ எங்களுக்கு ஜாதக ரீதியாக பார்த்தா உங்கள் கட்டத்தில் வந்து எது ஹையஸ்ட் டிகிரியோ அதுதான் வந்து உங்கள் உபாசனை தெய்வம்னு நாங்கள் சொல்லுவோம். பட் அப்படி இல்லைனா கூட நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணணும். எப்படி வழிபாடு பண்ணணும்னா, இப்போ உதாரணத்துக்கு ஈஸ்வரன் வந்து பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஓம் நமச்சிவாய ஓம்னு அந்த ஈஸ்வரன் உள்ளே வரணும். ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணி நீங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த இறைவன் வந்து உங்களோட ஒன்ற ஆரம்பிப்பார். ஸோ ஒன்ற ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அந்த மேஜிக் நல்லா தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, ஒரு சாமியை கும்பிட்டா உடனே எனக்கு ரிசல்ட் வந்துடுமா, உடனே எனக்கு பணம் கொட்டிடுமா, அப்படியே இந்த 4 பக்கத்துலேருந்து பணம் கொட்டு பார்த்தா எல்லாருமே கேட்குறாங்க. ஸோ பணங்கிறது வந்து ஒரு கருவி சாமி, அது வந்து ரொம்ப ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் அது, ஓகேங்களா? ஸோ பணத்தை விட பெரிய விஷயம் நிறைய இருக்குது. ஸோ நமக்கு நிம்மதி தேவை, சந்தோஷம் தேவை, ஓகேங்களா, நல்ல ஆரோக்கியம் தேவை, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ப்ரேயரில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கணும் மட்டும் நீங்கள் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற அத்தனை விஷயம் வந்து சூப்பராக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து ப்ரேயரில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து உணரணும், மன ரீதியாக உட்காந்து டெய்லி வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். இமீடியட்டாக வந்து ஒரே நாளில் வந்து நான் வந்து ஒரு வாரம் சாமி கும்பிட்டேன், எனக்கு சாமி ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மாதம் கண்டினியூவாக பண்ணி பாருங்கள். அந்த டைமில் கரெக்டாக வந்து விடியகாலம் 5 மணி 4:30 மணிக்கு எழுந்துச்சு அந்த தெய்வத்தை உபாசனை பண்ணி பாருங்கள். அந்த தெய்வம் பேசலான்னு எனக்கு கேளுங்க, பேசும், அருமையாகவே பேசும். எப்படி தெரியுங்களா, ஒரு இண்டிகேஷன்ஸ்லேயே வரும். ஸோ நான்லாம் வந்து இந்த ப்ரொஃபஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் பேஷனேட்டாக வந்து அஸ்ட்ராலஜி வந்து சின்ன வயசுலேருந்தே பழகினாலும் இதை நான் ப்ரொஃபஷனாக எடுப்பேன் நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. பட் ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸில் வந்து சின்ன சர்க்கிளுக்கு அப்புறம் நான் என்ன எடுக்கலான்னு போது எனக்கு டிவியில் வந்து நிமித்தம் வந்தது.
டிவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை பற்றி பேசுகிறாங்க, ஏன் நம்ம இதை எடுக்கக்கூடாதுங்கிற அந்த நிமித்தம். ஸோ ஒவ்வொரு விஷயம், நிறைய விஷயங்களில் என் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடத்தை அந்த நிமித்தங்கிற விஷயம் கொடுத்தது வந்து தெய்வம் தான். ஏன்னா அந்த தெய்வத்தை வந்து நம்ம மனசார பூஜை பண்ணும்போது அந்த தெய்வம் வந்து கரெக்டாக வேறு ரூபத்துலேருந்து வேறு ஒரு விஷயமாக கொடுக்கும், புக்கிலேருந்து கொடுக்கும். அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த மேஜிக் நல்லா தெரியும். அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் அந்த டைமை கரெக்டாக ஒதுக்கிடணும். உதாரணமாக சொல்லணும்னா, என்னால் வந்து காலைலலாம் எந்திரிக்க முடியாதுன்னா சாயங்காலம் எத்தனை மணிக்கு, 8 மணி, 9 மணி, 10 மணி, 11 மணி, பரவாயில்ல, எந்த காலகட்டமாக இருந்தாலும் அந்த 11 மணினா 11 மணிக்கு ஷார்ப்பாக உட்காந்து அந்த மெடிடேஷன் சாண்டிங்கை பண்ணுங்கள். ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் வந்து இறைவனுக்காக ஒதுக்கலைன்னா நம்மளாம் என்ன மனுஷங்க, யோசிச்சு பாருங்கள். ஏன்னா வந்து அந்த ப்ரேயர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து நீங்கள் இறைவன்கிட்ட போய்ட்டு பிச்சை எடுக்கிற மாதிரி எனக்கு அதை கொடு, இதை கொடு, அதை கொடுன்னா கேட்கக்கூடாது. ரிலாக்ஸ்டாக உட்காருங்க. ஒன்று வருஷம் இறைவனை முதல்ல ஃபீல் பண்ணுங்கள். ஃபீல் பண்ணி இறைவன் உள்ளே இருக்கிறார் அப்படின்னு நினச்சிட்டிங்கனாலே கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு வந்து ஒரு டோர்ஸ் ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். அதனால் உபாசனை தெய்வம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ வாழ்க்கையில் வந்து எல்லோரும் கடைபிடிங்க. இது வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் விட்டுட்டு போயிடாதீங்க. நீங்கள் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள் என்னென்ன மேஜிக் நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.